என் பேர் குமார், ராகுலோட அப்பா. நானும் விவசாயம் தான் பண்ணுறேன். எங்களுடைய மண்ணை எடுத்து அவர் இந்த இடத்துல விமான நிலையம் வர வைக்கிறதுக்கு, ஏன் அவருடைய நிலம் உளுந்தில் இருக்குது, 90,000 ஏக்கரா நிலம் இருக்குது. அதில் போய் எடுத்துக்க வேண்டானே, ஏன் அதில் போய் எடுக்க முடியாதா? யார் வீட்டு நிலம்? எங்கள் வீட்டு நிலத்தில் நீ இப்போ பறிமுதல் செய்யறதுக்கு நீ யார்? நாங்கள்னா புறம்போக்கில் இருக்கிறோம், பட்டாவில் தான் இருக்கிறோம். நீ அங்கே எடுக்க முடியாது. அங்கே போயிடுச்சுனாக்கா நீ நம்ம வீட்டு சொத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு நீ பார்க்குற. இங்கே எத்தனை கோடி மக்கள் சாகுறாங்க, டெய்லி எத்தனை கோடி மக்கள் சாகுறாங்க தெரியுமா? ஒரு வேளை சாப்பாட்டு நாங்கள் சேத்துல காலை வச்சதான் நீ சாப்பாட்டில் கை வைக்க முடியும். நாங்கள் சேத்துல காலை வச்சதான் நீ சாப்பாட்டில் கை வைக்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நீ அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு என்ன பண்ணுவ? நீ பணம் வச்சிருந்தா பணத்தை சாப்பிடுவியா? காசு சாப்பிடுவியா? சில்லறையை தனியாக குடிப்பியா? எங்களுடைய மனசாபம், எங்கள் மனம் எவ்வளோ வேவுதோ அவ்வளோ நீங்கள் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்க மாட்டீங்க. விவசாயிகளை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. விவசாயிகளை பாதிக்கப்படுறது எவ்வளோ தெரியுமாங்க? ஒரு குழந்தை கூழ் குடிச்சு ஒரு வேளை பட்டினியாக இருந்து அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் காப்பாற்றினாங்க. நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுறோம் தெரியுமா? எவ்வளோ ஜனம் மொத்தமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே விவசாயி தாங்க. வேறு எந்த வேலையும் தெரியாது, எந்த வேலையுமே தெரியாது. ஆடு மாடு வச்சுக்கின்னு விவசாயம் பண்ணிக்கிட்டு அதை தான் நாங்கள் பழப்புக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு என்ன பண்ண முடியும்? உண்மையிலேங்க ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க எங்களை, ரொம்ப கொடுமை. எங்களுக்கு ஒன்றுமே ஒரு வேலை சாப்பாடு இப்போ கை வச்சா கூட அந்த நினப்பு தான் வருது. நம்மளை எங்கே எடுத்துமே போடுவாங்களோ, நம்ம வாழ்ந்த ஊரில் விட்டுட்டு வெளி ஊரில் எடுத்துமே போடுவாங்களோ. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து இங்கே இருந்தோம். எல்லாமே இங்கே செத்து பறிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் வெளியூரில் போயிட்டு படித்தாக்க எங்களுக்கு ஆத்மா சாத்தி அடையுமா? இல்லைங்க. எங்களுக்கு இந்த ஊர் தான் வேணும். எங்களுக்கு ஏர்போர்ட்டு வேண்டாம், நிச்சயமாக வேண்டாம். எனக்கு பெருமையாக இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் என் பையனை கூப்பிட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப பெருமையாகுது, ரொம்ப ரொம்ப பெருமையாகுது. என் பையன் அந்த அளவுக்கு இதுவாக இருக்கிறான்னா நான் ஏழை தான், இல்லைன்னு சொல்லலை. என்னை விட என் பையன் பேர் எடுத்துருக்கானா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.